அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5. அந்த 5ஆம் வீட்டிற்குரிய 5ஆம் பாவகத்திற்குரிய அந்த கிரகம் 6, 7, 8 விட்டுருங்க. அதுவரையில் பார்த்து விட்டோம். 9ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? இந்த 5ஆம் அதிபதி 9ல இருக்கிற அந்த ஜாதகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் எப்பவுமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு படைத்த இறைவனை எந்நேரமும் பாடிக்கொண்டே இருக்கணும். வாழ்க வாழ்க, படைத்த இறைவனை வாழ்க வாழ்க வாழ்த்திட்டே இருக்கணும். வாழ்கன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான சிறந்த உயர்ந்த யோகம் இந்த 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. இப்போ 12 ராசி கட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 12 ராசி கட்டங்களும் மனிதனுக்கு ஒவ்வொரு சில தன்மைகளை அந்த ஜாதகருக்கு தரும். ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு ராசி கட்டமும் சில தன்மைகளை ஜாதகருக்கு தரும். அதுல 9ஆம் பாவகம் என்ன தன்மைகளை தரும்? இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்ந்ததோ சிறந்ததோ அதுவெல்லாம் தரக்கூடிய பாவகம் 9ஆம் பாவம். பாக்கியம், அதிர்ஷ்டம், நேர்மை, ஒழுக்கம், தான தர்மம், ஆன்மீக முன்னேற்றம், உபாசன தெய்வம், புண்ணிய ஸ்தலம், உயர்கல்வி, நீண்ட தூர பயணம், நீண்டகால ஒப்பந்தம், ஞானம், ஆராய்ச்சி கல்வி, பூரா புண்ணிய ஸ்தலம், இறைவன், எல்லாமே இந்த 9க்குள்ள. 12 ராசிகளிலேயும் ஒரு மனிதனுக்கு தேவையான உயர்ந்த தன்மைகளை பூரா இந்த 9ஆம் பாவத்தில் வச்சிருக்கான் ஆண்டவர். பாக்கியம் அங்கதான், அதிர்ஷ்டம் அங்கதான், நேர்மை அங்கதான், ஒழுக்கம் அங்கதான், ஆன்மீகம் அங்கதான், எல்லாம் கடவுள், எல்லாம் ஞானம் பூரா. அப்பேற்பட்ட உயர்ந்த தன்மைகளை மனிதர்களுக்கு தரக்கூடிய அந்த 9ஆம் பாவத்துல போய் 5ஆம் அதிபதி உட்கார்றார். அந்த 5ஆம் அதிபதி யாரு? பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற அதிபதி அல்லவா? அது மட்டுமல்ல, இஷ்ட தெய்வத்தை குறிக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே போய் இன்னொரு மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்துக்கு போய் உட்கார்றார். இவரே ஒரு பாக்கியவாதி, 5ஆம் அதிபதி. இதை விட தலைமை திரிகோணம், மூத்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்துல போய் இந்த பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற 5ஆம் அதிபதி அமர்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சவங்களா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய புண்ணியம் அது. அற்புதமான இஷ்ட தெய்வத்தையும் குறிக்கிறது. அதாவது 9ஆம் பாவத்தை நீங்க சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு ஆன்மீக வீடு, பக்தி வீடுன்னு சொல்லணும். 9ஆம் வீடு அது ஒரு ஆன்மீக பக்தி வீடு. அங்க போய் பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற ஸ்தானாதிபதி உட்கார்றாருன்னா அப்பா, அது இஷ்ட தெய்வத்தையும் நினைக்கிற குறிப்பிடக்கூடியவர். எந்த நேரம் அந்த இறைவனுடைய பற்றோடு இறைவன் இதயத்தில் வாழ்ந்து அந்த இறைவனை பத்தியே எண்ணங்கள் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த 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 ஜாதகருடைய மனசுல இறைவன் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு எது? இந்த 5, 9ல் இருக்கிறது சரிங்க, 9, 5ல இருந்தாலும் சரி, 9, 1ல இருந்தாலும் சரி, 1, 9ல இருந்தாலும் சரி, 9, 9லயே இருந்தாலும் சரி, அவர்களுடைய இதயங்களில் கடவுள் போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருப்பார். இறைவன் தான் எல்லாமே. ஒழுக்கம், நேர்மை, அவங்க வாழ்க்கையே ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, மாய பரப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பமருள் மலை போற்றி போற்றின்னு எந்த நேரமும் கடவுளை போற்றி கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த 5, 9ல் இருக்கிறவங்க, 9, 5ல் இருக்கிறவங்க, 1, 9ல் இருக்கிறவங்க, 9, 1ல் இருக்கிறவங்க, 9, 9ல் இருப்பவர்கள். இது ஒரு ஆன்மீக வீடு. வந்தாப்பா, நல்ல பணிகள், நல்ல செயல்கள், அறச்செயல்கள், சமூகத்திற்கு தேவையான எல்லோரும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த 5, 9 இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 மனம் சார்ந்த இடமும் கூட அல்லவா?
மனம், புத்தி. அந்த மனசு போய் ஆன்மீக வீட்டுக்குள்ள, பக்தி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அறச்செயல், இறைச்செயல், சமூகத்துக்கு தேவையான நல்ல ஒழுக்கமான செயல்களை செய்யக்கூடிய நேர்மையா செய்வாங்க அதையும். ரூ. 10 ஜோப்புன்றது ரூ. 2 பொதுப்பணிக்கு தர்மத்துக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த 5, 9 இருக்கிறாங்க. வசதியை பொறுத்து ஆன்மீக பணிகள் நிறைய செய்வாங்க. அவருடைய பொருளாதார நிலை, அந்த ஜாதக அமைப்புல அவர்களுடைய வசதி வாய்ப்பு பொறுத்து நினைச்சா கோயிலு ஏர் பஸ்ஸ ஏறி கிளம்பிடுவாங்க. பஸ்ல காசு, பஸ்ல போறவங்க பஸ்ல போறாங்க, வசதி உள்ளது மாதிரி பஸ்ல போறவங்க பஸ்ல போறது, கார்ல போறது கார்ல போறது, ட்ரெயின்ல போறது ட்ரெயின்ல போறது, விமானத்துல போறது. இந்த ஒரு படத்துல, சிவாஜி கணேசனுடைய படத்துல ஒரு பாட்டும் கூட வருமே, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு பாட்டு கூட வருமே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும் வெறும் பணிவு என்பது பண்பாகும், உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும், இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையா ஆறு. ஒரு பாடல், அருமையான பாட்டு. அந்த மாதிரி இந்த 5, 9 இருக்கிறவங்க, 9, 9 இருக்கிறவங்க, 9, 5 இருக்கிறவங்க, 1, 9 இருக்கிறவங்க, 9, 1 இருக்கிறவங்க எல்லாம் இப்படி ஆன்மீகத்துல அவங்கதான் ஆன்மீக சுற்றுலா பயணிகள்னா அவங்கதான். நினைச்சா கோயில் 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 குளம், இறைவனே கதி என்று வாழக்கூடிய இறைவன் இறைவன் கடவுளின் அடிகளை தொழக்கூடியவர்கள். அதனாலேயே நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, நல்ல செயல் உள்ளவர்களாக இந்த சமூகத்தில் பெரும் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார். பெரும் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார். நல்ல செயல் ஓத்துக்கு இருக்குது இல்லையா, பொதுப்பணி, 4 பேருக்கு உதவி பண்றது, தர்ம காரியங்கள், தர்ம சேவைகள், தர்ம பணிகள் செய்யக்கூடிய இறைப்பணியாளர்கள் இந்த 5, 9 இருக்கு. அதோட நீங்க இந்த கலைப்பணியில் இருக்கிறாங்க அல்லவா, அந்த கலைப்பணி, கலை சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவங்க எல்லாம் அடிக்கடி கலை நிகழ்ச்சிகளுக்காக ஊர் ஊரா பயணம் செஞ்சு அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். அதே மாதிரி அரசியல், அரசியல் துறையில ஈடுபட்டு அந்த அரசியல் பணி நிமித்தமா பயணம் பண்றாங்க அல்லவா ஊர் ஊரா, அவங்களுக்கும் இந்த 5, 9 இருக்கிற அமைப்பு இருக்கு. 5 எல்லாம் இருக்குது, அரசியல், அந்நிய விளையாட்டு, எல்லாம் விளையாட்டுத்துறை, விளையாட்டு வீரர்கள் அவங்களும் வந்து அடிக்கடி விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஊர் ஊரா போகக்கூடிய அமைப்பு இருக்கும். 2 ஒரு யோகா இருக்குது, இன்னொரு யோகா வீட்டுல. இந்த 5 தான் அரசியல், ஆன்மீக, விளையாட்டு, எல்லாம் கலை அத்தனை 5 தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தையும் குறிக்கிறது 5. பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னு வைங்க, பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நல்ல முறையில் அந்த ஜாதகர் பூர்வீக சொத்து அமைப்பு, நல்ல முறையில் அது பூர்வீக சொத்து. புத்திரர்கள் யோகமான புத்திரர்களாகவே பிறப்பாங்க. பிறக்கிற குழந்தைகளை யோகமான குழந்தைகள் தான். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவ பெருமாள் சொன்னார் அல்லவா. தங்களுடைய குழந்தைகளுடைய அறிவு தமக்கு பயன்படுவதை விட, இன்பம் தருவதை விட, இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுடைய அறிவு பயன்படணும்னு பெற்றோர்கள் நினைப்பாங்களாமா, நினைக்கணுமாமா. திருவள்ளுவர் சொல்றார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு. அப்படி குழந்தைகளுடைய அறிவு, ஆற்றல், அவர்களுடைய உழைப்பு, திறமை எல்லாம் நமக்கு பயன்படுவதோட இந்த உலகத்து உலகத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்துன்னு வள்ளுவ பெருமாள் சொன்னார். அப்படிப்பட்ட யோகமான குழந்தைகள் இந்த 5ஆம் அதிபதி 9, 5 புத்திரஸ்தானாதிபதி அல்லவா, 9 யோகஸ்தானம் அல்லவா, குழந்தையே யோகமா பிறக்கும். 5ங்கிற 5ம் ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், 9ம் ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். அது பக்தி வீடு, ஆன்மீக வீடு. அங்க போய் 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிற போது இதை விட ஒரு பெரும் சிறப்பு அந்த ஜாதகருக்கு எவ்வளவு பெரிய அற்புதம்.
அதாவது ஒரு ஜாதகத்துல குறிப்பிட்ட சில அமைப்புகள் தான் இப்படிப்பட்ட பெரும் யோகத்தை கொடுக்கும். இந்த ஒரு யோகம் மட்டுமல்ல, ஒரு ஜாதகத்துல பல்வேறு சில குறிப்பிட்ட யோகங்கள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. அப்படிப்பட்டவங்க தான் இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க அல்லவா? அது ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், கலைத்துறையாகட்டும், பெரிய பொதுப்பணிகள் செய்யக்கூடிய, எந்த அரசியல் அந்த வேற எந்த தொடர்பும் இல்லாம சமூகத்துக்கு பொதுவா நல்ல பணிகள் செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு சார்பு இல்லாம அவங்களாக இந்த சமூகத்துக்கு நல்ல பணி செய்யணும்னு செய்யறாங்களவா, அப்படிப்பட்டவர் அப்படி செஞ்சு பெரிய புகழா இருக்கிறாங்களவா, அவங்களுக்கெல்லாம் இந்த 5வது 9 இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த வகையில் இருக்கும். அதனால் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் யாராக இருந்தாலும் மனமுவந்து பாராட்டக்கூடிய, வாழ்த்தக்கூடிய, இன்னும் சொல்லப் போனால் அவர்களை பார்த்தால் கை தொழுது வணங்கக்கூடிய வகையில் அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய அறச் செயல்கள் இருக்கும் என்று கூறி, அடுத்த காணொளியில் 5ஆம் பாவகாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.